வெள்ளாட்டுக்கறியில இப்படி மிளகாட்டி கொதிக்க விட்டு நாட்டுக்கோழில ஒரு மிளகு கிரேவி, ஒரு குட்டி கடை இருந்த வீட்லயே பண்ண ருசியான சம்பவத்தை தான் இப்ப நம்ம கறி விருந்து போடுறனாவே கோழி ஆடெல்லாம் டைரக்டா கறி வாங்காம உயிரோட வாங்கி அதை கொடுத்து செய்யறதாங்க. கறி விருந்துல கறி எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா நம்ம குடுக்கறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமா. பதமான வெள்ளாட்டை அப்பவே உருக்கி வச்சு ஒரு 10 கிலோ வாங்கி, அப்புறம் என்னங்க எங்க ரெகுலர் சமையல்காரு சதீசன் சும்மா சொல்லக்கூடாதுங்க, 40 பேருக்கு மினி பட்ஜெட்னாலும் 4000 பேருக்கு பெரிய பட்ஜெட்னாலும் பட்டையை கிளப்பிடுவாரு. என்னோட ஃபேவரட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்டுக்கறியில மிளகரைச்சு இந்த குழம்பு வைக்கிறது, அதுவும் நல்லா அதை சுண்ட விட்டு கிரேவி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 கிலோ வெந்துட்டு இருக்கிற நாட்டுக்கோழில இந்த மாதிரி சூப் எடுத்து குடிச்சு பாருங்க. ரெட்புல் கில்புல்ல என்னங்க சத்து, இதுதாங்க சத்து. கறியை நல்லா சுண்ட விட்டு இந்த மிளகு அப்படி மேலாக்குல அப்படியே கொத்துமு தலையும் பூ போல தூவிட்டு இறக்கி விட்டா அதாங்க கறி. அப்புறம் என்னங்க இலைய போட்டு உட்கார்ந்துட வேண்டிய. கறி விருந்த இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாதாங்க, அதுவும் இலையில நமக்கு ஒரு நல்லி மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. கறி விருந்துல மத்தியானம் இந்த எருமத்தயிரை போட்டு அடிக்கிற சுகமே தனி. ஸ்டோரி அடுத்த ஒரு தரமான வீடியோக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் ஹோண்டா கார்த்திக்.